வரி விலக்கு பத்தி எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. ஆனா, இதில வந்து கொண்டாடுற அளவுக்கு அதில எதுவுமே கிடையாது. போன வருஷம் வரைக்கும் சுமார் 6,00,000 அதாவது மாசம் வந்து ரூ. 60,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன சலுகை இருந்துச்சோ, அதே தான் வந்து இப்போ கொஞ்சம் உயர்த்தி, மாசம் ரூ. 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த சலுகைய அவங்க வந்து குடுத்துருக்குறாங்க. இந்த தொகை அதாவது மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்க வந்து மொத்த ஜனத்தொகையில பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,00,000 மக்கள் தான் வந்து இந்த இத சம்பாதிக்கிறாங்க. மீதி இருக்கிறது வந்து மெஜாரிட்டியான அந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, 30,000லேருந்து ரூ. 40,000 தான். இந்த சம்பாத்தியம் இந்த சம்பளம் வாங்குற இந்த இந்த மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து எந்தவித ரிலீஃபும் கிடைக்கல. உதாரணத்துக்கு தோராயமா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க 12,00,000 வரைக்கும் வரி விலக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து இது இப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, சுமார் 1,10,000,00,000 வந்து பொதுமக்கள் கிட்ட இருக்கும். அதாவது அவங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ருக்கு. அதுக்கு பதிலா அந்த தொகைக்கு நீங்க வந்து இந்த பெட்ரோல் மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸைஸ் டியூட்டி, டீசலுக்கு மேல இருக்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி, கேஸ் சிலிண்டருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் நீங்க கட் பண்ணீங்கன்னா, சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பயன்பெற்று இருப்பாங்க. அத செய்யாததுனால இது வந்து மேலும் மேலும் வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு சுமையா தான் இத வந்து நாங்க வந்து பார்க்குறோம். ஏற்கனவே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு அ 6,00,00,000 பேர் 6,00,00,000 பேர் அளவுக்கு வந்து அவங்க இது வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் 4,00,00,000 பேர் வந்து 0 ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து இந்த வருஷம் உயரும். ஆனா, இதனால இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து எந்தவித ரிலீஃபும் கிடையாது. பெட்ரோல் விலைய குறைச்சிருந்துருக்கலாம், டீசல் விலை குறைச்சிருந்துருக்கலாம், அண்டு சிலிண்டர் இது பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே செய்யல. ரோடு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, 1,100 டோல்கேட் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் நீங்க அந்த ரோட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருந்தீங்கன்னா, டோல்கேட்டோட இது குறைஞ்சிருக்கும். அது மாரி நெறைய இது. ரயில்வேஸ்க்கு வந்து எந்த இதுவுமே இல்ல. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த பட்ஜெட்டுங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம். பொதுமக்கள் கொண்டாடுற அளவுக்கு இதில வந்து எந்த விஷயங்களும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பிரபு ராஜ்குமார், சமூக ஆர்வலர், தஞ்சாவூர். பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு ஒன்றிய அரசு. அந்த பட்ஜெட் ஆனது இது வந்து ஜனநாயகத்துக்கான பட்ஜெட் அல்ல. இது வந்து ஒன்றிய அரசு ஆளுகின்ற அவங்களு திரும்பி மீண்டும் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்ஜெட். இது வந்து பீகார் மாநிலத்திற்கான ஒரு பட்ஜெட் என்று கூட பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கான பட்ஜெட் அல்ல. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகத்துக்கும் இது ஏற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் அல்ல. இது ஒன்றிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து இது ஏற்ற பட்ஜெட்டாக இருக்கும். ஏனென்றால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு இன்சூரன்ஸ் இலவசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இன்சூரன்ஸ் இலவசம் கொடுக்கறதுனால அவங்க தான் வளருவாங்க. அது மாதிரி இந்த வரி விதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாமே இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. இது கார்ப்பரேட்டுக்கான ஒரு பட்ஜெட். அதே மாதிரி அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களை மீண்டும் தக்க வைத்து கொண்டு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான பட்ஜெட் என்று இது கூறலாம். இது ஜனநாயகத்துக்கான பட்ஜெட் அல்ல என்று மீண்டும் ஆணித்தரமாக நான் கூறுகிறேன். முனைவர் இரா பிரணேஷன் பன்ராஜ், தஞ்சாவூர் மாவட்டம். நன்றி. 2025-26 பட்ஜெட் அறிக்கை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருக்கிறது. ஏழைகளுக்கும் மிகுந்த பாதிப்பை தருகிறது. 7 லட்சம் வரை வரி விலக்கு இருந்ததை 12 லட்சமாக உயர்த்தி வரியினுடைய செயல்பாட்டை சுருக்கியிருக்கிறது. ஏழைகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் மிகுந்த பாதிப்பை தரக்கூடிய இந்த பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் உழவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த பட்ஜெட்டு மிகுந்த வருத்தத்தை தரக்கூடிய சூழலாக இருக்கிறது. அக்கா அரிசி கொண்டு வா, தங்கச்சி தவிடு கொண்டு வரங்கிறது மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு போய் மற்ற பகுதிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை தந்திருக்கிறது. இந்த பட்ஜெட் மூலமாக ஏழைகளுக்கு பெருத்த பாதிப்பும் வருத்தமும் சிரமமும் தரக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இந்த வரி விலக்கு வந்து 7% வந்து இருந்த வரி விலக்கு வந்து 12% உயர்த்தியிருக்கிறதுனால அந்த வரி கட்டக்கூடியவர்களுக்கு சாதகமாகவும் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு சாதகமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என் பேர் தங்கராசு. இந்த மத்திய பட்ஜெட் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. விவசாயிகளுக்கான பட்ஜெட்டாக இது அறிவிக்கப்படவில்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 86,000 கோடி இந்த மத்திய பட்ஜெட்டில்
முந்தைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒதுக்கப்பட்டது. தற்போது 13,000 கோடி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய இந்த பட்ஜெட்டுகள் போக்குவரத்து இதுவரை வழங்கப்படவில்லை, நிதியும் ஒதுக்கப்படவில்லை. இது 100 நாள் வேலை திட்டத்தை அளிப்பதற்கான ஒரு பட்ஜெட்டாகவே இது இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட்டாக இந்த மத்திய பட்ஜெட்டு அறிவிக்கப்படவில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நிதிகள் ஒதுக்குவதில் பாரபட்சம் அளிக்கிறார். இது பீகார் மாநிலத்திற்கான பட்ஜெட்டாகவே பார்க்கப்படுகிறது. இது 46,000 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் வெறும் 2% மக்களுக்கான பட்ஜெட்டாகவே பார்க்கப்படுகிறது. இது மக்களை ஏமாற்றத்தில் ஏற்படுத்தி இந்த இந்திய பொருளாதாரத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருண் சுபாஷ், தஞ்சாவூர். மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் 1 லட்ச ரூபாய் வருமான வரி விலக்கு அளித்திருக்கின்றது என்று சொன்னால் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதுபோல் விவசாயிகளுக்கு பல விதத்திலே பல திட்டங்களை உயர்த்தியிருக்கின்றது, வரவேற்கத்தக்கது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பதற்காக முத்ரா கடன் திட்டம், இந்த திட்டங்களின் மூலமாக இளைஞர்கள் பல வேலைவாய்ப்புகளை தானே உருவாக்கி தானே ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளராக ஆகக்கூடிய வாய்ப்பை மத்திய அரசு பெற்று தந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு, மகளிருக்கு, அனைத்திற்கும் இந்த பட்ஜெட் மிகவும் அருமையாக தந்திருக்கின்றார்கள். அந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுபோல் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டும். அது விவசாயத்திற்கு அந்த 100 நாளில் ஒரு 50 நாட்கள் பணி செய்வதற்கான ஆவணத்தை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இது பாரத தேசத்தில் உள்ள அனைவரும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது. நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு எங்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய சார்பிலே பல நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பட்ஜெட்டில் இருந்து பார்த்தோம்னா 12 லட்ச ரூபாய்க்கு வரி விலக்கு, வருமானத்துக்கு வரி விலக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை டீப்பாக வாட்ஸ்அப்பில் வரும்போது பார்த்தோம்னா அது அந்தளவுக்கு கிடையாது. 7 லட்சம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வரி விலக்கு, அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் நம்ம வரி கட்டி தான் ஆகணும், அதுக்கு பல செக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள இது எதுவுமே அவங்க ஒதுக்கீடு பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடியது வறட்சி நிவாரணங்கள், வெள்ள நிவாரணங்கள், அந்த ரயில்வே திட்டங்கள், மேம்பாட்டு பணிகள் எதுவுமே அவங்க ஒதுக்காது, மிகவும் வருத்தம் அளிக்கிறது. வருமானத்தில் அவங்க கொஞ்சம் இதை ரிலீவ் பண்ணியிருக்கிறது, வருமான வரியில் ரிலீவ் பண்ணிக்கிறது, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி இன்னும் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய திட்டங்கள், மக்கள் எதிர்பார்த்தபடிக்கு தங்கம் விலை குறையும்னு எதிர்பார்த்தாங்க, அது குறையலை. மற்றபடி ஷேர் மார்க்கெட்டினுடைய நிலவரங்கள் மாறணும்னு பார்த்தாங்க, அதுவும் அந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் இல்லை. மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஒரு சிறிதளவு தேர்தலுக்காகவே செய்யப்பட்ட பட்ஜெட் போல் எனக்கு தோணுது. என்னுடைய பெயர் முரளி, தஞ்சாவூர். மத்திய அரசின் பட்ஜெட்டு இன்றைக்கு நேற்று தாக்கல் பண்ணாங்க. அதாவது 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படிங்கிறது இன்னும் பணக்காரங்களுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு இது. ஏழை மக்களுக்கு கிடையாது. ஏழை மக்களுக்கு இன்னும் இந்த 12 லட்சம் வரைக்கும் இன்னும் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற அந்த தேட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பட்ஜெட்டுடைய இது. அதாவது ஒரு பறவைக்கு தீனியை காமிச்சு பறக்க சொல்கிற மாதிரி இன்னும் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலை, 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சா தான் நீங்கள் பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு கருத்து மாதிரி தான் இது தெரியுது. முன்னாடி 7 லட்சம் வரையும் இருந்துச்சு, இப்போ 12 லட்சம் வரையும் ஏற்றிட்டாங்க. அப்போ 7 லட்சம் வரையும் போன வருஷம் வரைக்கும் 7 லட்சம் சம்பாதிச்சவன் பணக்காரன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ 7 லட்ச ரூபா சம்பாதிச்சவன் பணக்காரன் கிடையாது, 12 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். அப்போ அந்த பணக்காரன் அப்படிங்கிற அந்த தீனியை போட்டு போட்டு மக்களை இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, இன்னும் சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க, இன்னும் உங்களுடைய உழைப்பு பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த தீனியை காமிச்சு நம்மளை பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது குறைக்கணும். அதாவது விலைவாசிகளை குறைச்சா தான் இது குறையும்.
முன்னாடி ஆரம்பத்தில் 3 லட்ச ரூபா இருந்துச்சு, அப்புறமா 5 லட்ச ரூபா ஆக்குனாங்க, அப்புறமா வந்து 7 லட்ச ரூபா ஆக்குனாங்க, இப்போ வந்து 12 லட்ச ரூபா. இதுவே நமக்கு தெரியுது. அதான் நம்மளை வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் இன்னும் விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 12 லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்கடா, விலைவாசிகள் ஏறிக்கொண்டே இருக்கும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பைக்கு நடுத்தர மக்கள் பைக்கு வாங்கினா எப்படியும் அது 1.5 லட்ச ரூபா இன்னும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இப்போ 1.5 லட்ச ரூபா நடுத்தர மக்கள் சம்பாதிக்கணும்னா எப்படி சம்பாதிக்கணும்? ஒரு நாளைக்கு எப்படியும் 800 700 சம்பாதிக்கணும். ஆனால் அந்த சம்பாத்தியம் வந்து இப்போ வந்து நாட்டில் கிடையாது. ஒரு நாளைக்கு 300 400 சம்பாதிக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு பட்ஜெட்டாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம். முகமது மன்சூர். உத்தரவாதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் அது மாதிரி உச்சம் ரொம்ப அதிகமாக ஏற்றிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களாம் ஆட்டோ ஓட்டி எல்லாமே கஷ்டத்தில் தான் இருக்கோம். இது அதிகப்படியாக இது கஷ்டம்தான். இப்போ எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கஷ்டமான சொல்லணும்.